இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை செய்து பாருங்களேன். நீங்க இப்போ சாய்ந்து உட்கார்ந்திருக்கும் மேஜையோ இல்ல நீங்க காஃபி குடுத்து கொண்டிருக்கும் கோப்பையோ ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா என்ன தெரியும்? முக்காவாசி, அதாவது 99.99% வெறும் வெற்றிடம் தான் இருக்கும் இல்லையா? ஆனா வெறும் வெற்றிடம்தான். பல பில்லியன் டாலர்களை செலவழித்து அந்த பிரம்மாண்டமான சூப்பர் கொலைடர் இயந்திரங்களை வைத்து நவீன இயற்பியல் கண்டுபிடித்த உண்மை இது. கரெக்ட். ஆனா 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் கவிஞர் எந்த அறிவியல் உபகரணங்களும் இல்லாமல் தன்னோட வெறும் 8 வரி கவிதைக்குள் இந்த குவாண்டம் அறிவியலையும் பிரபஞ்சத்தோட விளிம்பையும் மனித மனதின் பதற்றத்தை தணிக்கும் மாபெரும் உளவியல் மருந்தையும் ரொம்ப துல்லியமா பதிவு செய்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்புறது கஷ்டம்தான். எந்த லேபரேட்டரியும் இல்ல, எந்த தொலைநோக்கியும் இல்ல, மனிதனின் தூய்மையான பிரக்ஞை, அதாவது கான்ஷியஸ்னஸ் மட்டுமே அவருக்கு கருவியா இருந்திருக்கு. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க இப்போ டிராஃபிக்கில் சிக்கி வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கலாம், இல்லை வீட்டில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கலாம். ஆமா, நீங்க எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய சிந்தனையை தலைகீழாக புரட்டி போட போகும் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். உண்மைதான். இன்று நாம் அலசப் போகும் மூலப்பொருள் வள்ளலார் எழுதிய அருள் விளக்கமாலை தொகுப்பில் உள்ள மிக நுட்பமான 20வது பாடல். இது வெறும் தத்துவ பாடல் மட்டும் இல்ல. வெளி, உருவம், ஒளி, அப்புறம் மனித அகம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு பிரம்மாண்ட புதிர் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா. இது உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆய்வு. இந்த 8 வரிகளுக்குள் அடங்கியுள்ள ஆழமான தத்துவத்தை அதன் பின்னுள்ள எப்படி, ஏன் என்ற கேள்விகளோடு நாம் பிரித்து மேயப் போகிறோம். பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு என்ன, அதற்கும் நமது அன்றாட வாழ்க்கையின் நிம்மதிக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இந்த அலசல் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும். சரி, இப்போ நேரடியாக பாடலின் மையத்திற்கே செல்வோம். முதல் வரியிலேயே வள்ளலார் ஒரு பெரிய முரண்பாட்டை, அதாவது ஒரு பாரடாக்ஸை நாம் முகத்தில் தூக்கி எறிகிறார். ஆமாம், உருவெளியே உருவெளிக்குள் உற்ற வெளி உருவே உரு நடுவும் வெளிநடுவும் ஒன்றான ஒன்றே அப்படிங்கிற அந்த வரி. இத நான் ஒரு நடைமுறை கேள்வியா கேட்கிறேன். இப்போ என் முன்னால ஒரு செங்கல் சுவர் இருக்குன்னு வச்சுப்போம். நான் வேகமா போய் அதுல மோதினா என் தலை உடையும், சரிதானே? கண்டிப்பா உடையும். அது ஒரு திடமான உருவம். அது எப்படி அவர் வெளி, அதாவது ஸ்பேஸ் என்கிறார்? உருவத்திற்குள் வெளி, வெளிக்குள் உருவம் என்று சொல்வது அறிவியலுக்கும் நமது இயல்பான பார்வைக்கும் ரொம்பவே முரணாக இருக்கிறதே. உங்களோட கேள்வி ரொம்ப நியாயமானது. நாம உலகத்தை பார்க்கும் விதமே பொருட்கள் மற்றும் வெற்றிடம் என்ற 2 தனித்தனி பெட்டிகளுக்குள் தான் இருக்கு. ஒன்னு பொருள், இல்லைனா வெற்றிடம். ஆனா இப்போ வள்ளலார் முரண்பாடுகளை பற்றி பேசவில்லை. அவர் ஒரு முழுமையை பற்றி பேசுகிறார். இங்கு நாம குவாண்டம் ஃபீல்ட் தியரியை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓஹோ, குவாண்டம் பிசிக்ஸ் உள்ளே வருதா இப்போ? ஆமா, இயற்பியலில் அணுக்களின் மிக ஆழமான தளத்திற்குச் செல்லும்போது அங்கே பொருள் என்று எதுவுமே இல்லை. அங்கே இருப்பது வெறும் ஆற்றல் களங்கள், அதாவது எனர்ஜி ஃபீல்ட்ஸ், அப்புறம் முடிவற்ற வெற்றிடம்தான். அதாவது எல்லாமே எம்டி ஸ்பேஸ் தானா? ஆமா, அந்த வெற்றிடத்தின் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு, ஒரு வைப்ரேஷன் தான் உங்களுக்கு செங்கல் சுவராக தெரிகிறது. ஒரு நிமிஷம், இத நான் நம்ம ரஷ்யன் பொம்மைகளான மெட்ரியோஷ்கா பொம்மைகளுடன் ஒப்பிடலாமா? தாராளமா ஒப்பிடலாம். ஒரு பெரிய பொம்மையை திறந்தால் உள்ளே ஒரு சிறிய பொம்மை, அதை திறந்தால் உள்ளே இன்னொன்று என போய்கொண்டே இருக்கும். அப்படிதானே நமது அணுக்களின் கட்டமைப்பும் இருக்கு. அதேதான், உருவத்திற்குள் வெளி, அந்த வெளிக்குள் நுட்பமான உருவம் என தொடர்கிறது. ஆனா ஏன் சந்தேகம் என்னவென்றால், வள்ளலார் என்ன மைக்ரோஸ்கோப்பை வைத்து அணுக்களை பார்த்தாரா? அவர் எப்படி இத உருவெளிக்குள் உற்றவெளி என்று எழுதினார்? அவர் அணுக்களை பௌதீக கண்களால் பார்க்கவில்லை. அவர் பார்த்தது உண்மையின் தன்மையை, அதாவது நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. நம்ம வெற்றிடத்தை ஒன்றுமே இல்லாத சூனியம் என்று நினைக்கிறோம். ஆமா, நத்திங்னஸ் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா வெற்றிடம்தான் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் ஒரு களம். உருவம் என்பது அந்த வெற்றியோட ஒரு வெளிப்பாடு மட்டுமே. ஓ, அதனாலதான் அவற்றின் நடு அல்லது மையம் என்பது ஒன்றான ஒன்றே என அழுத்தம் திருத்தமாக கூறுகிறாரா? கரெக்ட். நீங்க செங்கல் சுவரை தொடும்போது அடிப்படையில் ஒரு வெற்றிடம் இன்னொரு வெற்றிடத்தை தொடுகிறது. இரண்டுக்கும் மையம் ஒன்றுதான். ஆஹா, இது என் மூளையை சுழல வைக்கிறது. அதாவது நான் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு என்ற மாயை இங்க உடைகிறது இல்லையா? நிச்சயமா. இந்த உண்மையை தியான நிலையில் ஆழமாக உணரும்போது அந்த முதல் மாயை சுக்குநூறாக உடைகிறது. சரி, நாம் இப்போ இந்த மைக்ரோஸ்கோபிக் அளவீட்டிலிருந்து அப்படியே நேரெதிரான திசைக்கு பயணிப்போம்.
அணுக்களின் அளவிலிருந்து பிரம்மாண்ட அளவீட்டிற்குச் சென்றால் அங்கு என்ன நடக்கிறது? ஏன்னா அடுத்த வரிகளில் அவர் நம்மை பிரபஞ்சத்தின் விளிம்புக்கே அழைத்துச் செல்கிறார். ஆமா, பெருவழியே பெருவழியில் பெருஞ்சோதிமயமே, பெருஞ்சோதிமய நடுவே பிறங்குதனிப் பொருளே அப்படிங்கிற வரிகள். எல்லையற்ற பெருவழி, அதில் ஒரு பெருஞ்சோதி. இது கேட்பதற்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா இந்த பெருஞ்சோதி அப்படின்னா என்ன? விண்வெளியில் எங்கோ ஒரு பெரிய சூரியனோ இல்ல ஒரு பிரம்மாண்டமான டியூப்லைட் மாதிரி வெளிச்சமோ இருக்கிறதா? இல்ல. அதை ஒரு பௌதீக ஒளியாக கற்பனை செய்ய வேண்டாம். பெருஞ்சோதி என்று அவர் குறிப்பிடுவது பிரக்ஞையின் ஒளியை, அதாவது லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஓ, அறிவின் ஒளிய சொல்றாரா? ஆமாம், எல்லையற்ற ஒரு பெருவழி இருக்கிறது. அந்த பெருவழி முழுவதும் இருள் அல்ல, அது ஒரு மாபெரும் விழிப்புணர்வால் நிரம்பியிருக்கிறது. சரி. ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அடுத்த வரிதான். அந்த எல்லையற்ற பிரம்மாண்டமான ஒளியின் மையத்தில் மிகவும் கூர்மையான தனித்தன்மை வாய்ந்த ஒரு தனிப்பொருள் இருப்பதாக கூறுகிறார். இத நான் இப்போ ஒரு காஸ்மிக் கேமரா போல கற்பனை செய்கிறேன். சொல்லுங்க, அது எப்படி இருக்கும்? முதல்ல அந்த கேமரா அசுர வேகத்தில் ஜூம் அவுட் செய்கிறது. நாம் பூமியை தாண்டி, பால்வீதி மண்டலத்தை தாண்டி முடிவற்ற பெருவெளியை பார்க்கிறோம். சரி. அங்கே எங்கும் ஒரு மாபெரும் பிரக்ஞை வியாபித்திருக்கிறது. பிறகு திடீரென்று அந்த கேமரா எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஜூமின் செய்கிறது. ஆமா, நேரா உள்ள போகுது. அந்த பேரொளியின் மிகச்சிறிய மையப்புள்ளிக்குள் ஊடுருவி அங்குள்ள ஒற்றை தனிப்பொருளை காட்டுகிறது. ஆனா மனிதர்களாகிய நமக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்றீங்க? இந்த இரண்டு முரண்பட்ட பார்வைகளையும், அதாவது எல்லையற்ற பிரம்மாண்டத்தையும் மிகச்சிறிய மையத்தையும் ஒரே நேரத்தில் எப்படி புரிந்து கொள்வது? இது மனித மூளையின் செயல்திறனுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறதே. இது ரொம்ப துல்லியமான கேள்வி. மனித மூளை எப்போதுமே தர்க்கத்தின் அடிப்படையில், அதாவது லாஜிக் படி, ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை மட்டுமே அளவிடக்கூடியது. ஆமா, ஒன்னு பெருசா இருக்கணும், இல்லைன்னா சிறுசா இருக்கணும். கரெக்ட். ஆனா வள்ளலார் இங்கே நமது தர்க்க மூளையை செயலிழக்கச் செய்கிறார். எப்படி? எல்லையற்ற பெருவழியும் அணுவை விட சிறிய தனிப்பொருளும் வெவ்வேறு அல்ல, இரண்டுமே அந்த பிரக்ஞையின் இருவேறு வடிவங்கள்தான் அப்படின்னு நாம உணரும்போது மூளை தனது அளவீடுகளை கைவிட்டுவிட்டு ஒரு ஆழமான அமைதிக்குச் செல்கிறது. வாவ், அந்த அமைதியில தான் உண்மையை புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றீங்க. நிச்சயமா, அந்த அமைதிதான் இந்த புரிதலுக்கான திறவுகோல். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. இதையெல்லாம் கேட்கும்போது மிக சிறந்த தத்துவமாக, கவிதையாக இருக்கு. அந்த பெருஞ்சோதி, தனிப்பொருள் எல்லாம் சரி. ஆனா என்ன ஒரு சந்தேகம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சாமானிய மனிதனுக்கு அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி உதவும்? இவ்வளவு பிரம்மாண்டமான மனித மூளைக்கே எட்டாத ஒரு பிரபஞ்ச உண்மை அவனுக்கு ஏன் தேவை? இந்த இடத்துல தான் வள்ளலார் ஒரு மாபெரும் உளவியலாளராக மாறுகிறார். ஓ, சைக்காலஜிஸ்டா? எப்படி? பிரபஞ்ச வெளியில் பயணித்துக் கொண்டிருந்த அவர் சற்றும் எதிர்பாராத வகையில் அடுத்த வரியில் மனிதனின் உள்ளத்திற்குள் வந்திறங்குகிறார். மறுவழியா மலரகத்தே வயங்கொளி மணியே, மந்திரமே தந்திரமே மதிப்பரிய மருந்தே அப்படிங்கிற வரிகளா? அதேதான். அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஒளி இப்போ எங்க இருக்கிறது தெரியுமா? மனிதனின் வாடாத மணமலர்க்குள் ஒரு ஒளிரும் மணியாக இருக்கிறது என்கிறார். ஒரு நிமிஷம், நான் இதை சரியாக புரிந்து கொண்டேனா என பார்க்கிறேன். வெளியில் எங்கோ எல்லையற்ற தூரத்தில் இருக்கும் அந்த பிரபஞ்ச ஒளியும் என் இதயத்திற்குள், அதாவது என் உணர்வுக்குள் ஒளிரும் அந்த சிறிய மணியும் ஒன்றுதான் என்கிறாரா? 100% அதுதான். இதைத்தான் இந்திய தத்துவ மரபில் அத்வைதம் என்று சொல்வார்கள். ஓஹோ, அத்வைதம்னா இரண்டும் ஒன்றே அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஆமா, அத்வைத்தம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஏதோ சிக்கலான சித்தாந்தம் என்று நினைக்க வேண்டாம். அத்வைத்தம் என்றால் இரண்டல்ல, அதாவது நான் டியூவாலிட்டி. கடல் ஒண்ணுதான், கடலோட ஒரு துளியும் அதே தன்மையை கொண்டதுதான் அப்படிங்கிற மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. பெருவழியில் நீங்க எந்த பிரக்ஞையை பார்த்தீர்களோ அதே பிரக்ஞைதான் இப்போ உங்கள் உள்ளே, உங்கள் உயிராக, உங்கள் விழிப்புணர்வாக ஒளிர்கிறது. சரி, அது எனக்கு புரிகிறது. ஆனால் அடுத்த வரியில் அவர் இதை ஒரு மதிப்பரிய மருந்து என்கிறார். ஆமா, பிரைஸ்லெஸ் மெடிசின். இதை நான் கொஞ்சம் கடுமையாகவே விமர்சிக்க விரும்புகிறேன். மன உளைச்சலில் இருக்கும் ஒருவரிடம், இல்லனா வேலையை இழந்து பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் ஒருவரிடம் போய் நீயும் இந்த பிரபஞ்ச ஒளியும் ஒன்றுதான், கவலைப்படாதே என்று சொன்னால் அவனுடைய பிரச்சனை தீர்ந்து விடுமா? இது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். இது ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் பைபாசிங் இல்லையா? அதாவது நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தத்துவத்திற்குள் தப்பித்து ஓடுவது போல தோன்றுகிறதே.
இது எப்படி ஒரு மருந்தாக செயல்படும்? இது எந்த வகையிலும் நிஜத்திலிருந்து தப்பித்து ஓடுவதல்ல, மாறாக நிஜத்தின் வேரை கண்டுபிடிப்பது. வேரை கண்டுபிடிப்பதா? அது எப்படி? மனிதர்களின் மன உளைச்சல், பதற்றம், பயம் ஆகியவற்றுக்கு அடிப்படையான உளவியல் காரணம் என்ன என்று யோசித்துப் பாருங்கள். ஒரு பாதுகாப்பின்மைன்னு சொல்லலாமா? ஆமா, நான் தனித்து விடப்பட்டவன், இந்த உலகம் எனக்கு எதிரானது, நான் என்னை இந்த உலகத்திடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தனிமை உணர்வுதான் எல்லா பயங்களுக்கும் ஆணிவேர். ஓ, அந்த illusion of separation. கரெக்ட். நமது மூளையில் உள்ள அமிக்டலா என்ற பகுதி நாம் எப்போதெல்லாம் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணர்கிறோமோ அப்போதெல்லாம் ஆபத்து நெருங்குவதாக நினைத்து பயத்தை உருவாக்குகிறது. ஆஹா, அப்படியானால் நானும் இந்த பிரபஞ்சமும் தனித்தனி இல்லை, பிரபஞ்சத்தை உருவாக்கும் அதே மையப்பொருள்தான் என்னையும் இயக்குகிறது என்பதை ஒருவன் முழுமையாக உணரும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, அவனுடைய அந்த சர்வைவல் மோட் அல்லது உயிர் பிழைப்பதற்கான அந்த பதற்றம் தானாகவே அடங்கிவிடுகிறது. வாவ், ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் வேறு, உலகம் வேறு என்ற அறியாமைதான் மனிதனின் மிகப்பெரிய நோய். நிச்சயமா, அந்த அறியாமையை அழித்து எல்லாமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது என்ற ஆழமான பாதுகாப்பை மூளைக்கு தருவதுதான் இந்த தத்துவம். அதாவது அந்த இன்டர்கனெக்டட்னஸ். ஆமாம், அந்த உணர்வு வரும்போது உங்கள் வேலை போனாலும் சரி, பொருளாதார நெருக்கடி வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளும் உங்கள் மனநிலை முற்றிலும் மாறிவிடும். பதற்றத்திற்கு பதிலாக ஒரு அசைக்க முடியாத அமைதி பிறக்கும், இல்லையா? ஆமா, அந்த அமைதியை வைத்து நீங்கள் உங்கள் நடைமுறை பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியும். ஓஹோ, அதனால்தான் இதை அவர் வெறும் தத்துவம் என்று சொல்லாமல் உங்களை குணப்படுத்தும் மருந்து என்கிறார். அதேதான், அதை உணரும் சிந்தனைதான் மந்திரம், அதை செயல்படுத்தும் முறையே தந்திரம். இது உண்மையில் மனதை திறக்கும் ஒரு விளக்கம். இந்த பிரபஞ்சத்தின் காஸ்மிக் ஃபார்முலா என்பதை மனிதனின் மன வலிகளுக்கான மெடிக்கல் ஃபார்முலாவாக அவர் எப்படி நேர்த்தியாக மாற்றுகிறார் என்பது இப்போ தெளிவாக புரிகிறது. உலகத்தின் எந்த கடைகளிலும் இதை வாங்க முடியாது, உனக்குள் மட்டுமே இதை கண்டடைய முடியும் என்பதை அவர் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். சரி, நாம் இந்த பிரம்மாண்டமான பாடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு மாபெரும் பயணத்தின் உச்சக்கட்டமாக இந்த வரிகள் அமைகின்றன. திரு ஒழியா தொங்குமணி மன்றில் நடத்தரசே, சிறுமொழி என்றிகழாதே சேர்த்து மகிழ்ந்தருளே. ஆமா, இந்த மணிமன்றம், நடத்தரசு எதை குறிக்கிறது? அதாவது நடத்தரசு என்று அவர் குறிப்பிடுவது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் இயக்காற்றலை. அந்த டைனமிக் எனர்ஜி சொல்றாரா? ஆமா, நடனம் என்பது ஒரு குறியீடு, பிரபஞ்சம் என்பது ஒரு நிலையான அசையாத புகைப்படம் அல்ல. அது தொடர்ந்து துடித்துக் கொண்டிருக்கும், மாறிக்கொண்டிருக்கும், விரிவடைந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் நடனம். குவாண்டம் தளத்துல அணுக்களின் துடிப்பில் தொடங்கி கேலக்சிகளின் சுழற்சி வரை எல்லாமே அந்த தொடர் இயக்கத்தின் ஒரு பகுதிதான், இல்லையா? நிச்சயமா, எல்லாமே அந்த நடனத்தின் அங்கங்கள் தான். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய நெருடல் இருக்கு. எனக்கு இது மிகப்பெரிய முரண்பாடாகவே, ஒரு ஐரானியாகவே தெரிகிறது. என்ன முரண்பாடு? வெளி உருவம் பெருஞ்சோதி மனதிற்குள் மலரும் மலரென மனித மனதை சுழல வைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான கருத்துக்களை, அறிவியலையும் தத்துவத்தையும் இணைக்கும் ஒரு முழுமையான வரைபடத்தை இவ்வளவு நேர்த்தியாக அவர் சொல்லிவிட்டார். ஆமா, சொல்லப்போனால் பிரபஞ்சத்தின் இறுதி ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார். சரி. அப்படிப்பட்ட ஒருவர் தன்னை ஒரு பெரிய வெற்றியாளராக, ஒரு மாபெரும் ஞானியாக நிலைநிறுத்திக் கொள்ளாமல் தன் வார்த்தைகளை சிறுமொழி என்று கூறி, அதாவது சிறிய வார்த்தைகள் என்று சொல்லி, இதை இகழ்ந்து விடாதே என்று கெஞ்சுகிறாரே. ஆமா, இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு கவிதை எப்படி சிறுமொழியாக இருக்க முடியும்? இதுதான் ஒரு உண்மையான ஞானியின் அடையாளம். இங்கே வள்ளலார் தனது பணிவை மட்டும் காட்டவில்லை, மனித மொழியின் எல்லைகளையும் சுட்டிக்காட்டுகிறார். மொழியோட லிமிட்ஸ் சொல்றீங்களா? ஆமா, ஒரு மாபெரும் கடலின் முழு பிரம்மாண்டத்தை நீங்க ஒரு சிறிய தேக்கரண்டியில மொண்டு யாருக்காவது காட்ட முடியுமா? நிச்சயமா முடியாது. மொழி என்பதும் அந்த தேக்கரண்டி போன்றதுதான். மனிதர்கள் உருவாக்கிய சொற்கள் எல்லாம் நான், நீ, இது, அது என்ற இரட்டைத்தன்மையை அடிப்படையாக கொண்டவை. ஓம், அந்த டுவாலிட்டிய சொல்றீங்க. கரெக்ட். ஆனா அவர் உணர்ந்ததோ இரட்டையற்ற, எல்லையற்ற ஒரு பெருவெளி. அந்த பேரனுபவத்தை மொழிக்குள் அடைக்க முயல்வது என்பது வானத்தை ஒரு பெட்டிக்குள் அடைக்க முயல்வது போன்றது. அதாவது வார்த்தைகள் என்பது உண்மையை சுட்டிக்காட்டும் ஒரு கைவிரல் மட்டுமே, அதுவே உண்மை ஆகிவிடாது என்பதை அவர் ஆழமாக உணர்ந்திருக்கிறார். மிகச் சரியா சொன்னீங்க.
எவ்வளவுதான் நுட்பமாக பாடினாலும் அந்த பிரம்மாண்டத்தின் முன் மனித மொழியின் வரையறைகள் மிகவும் சுருங்கியவை என்பதை அவர் சிறுமொழி என்ற வார்த்தையின் மூலம் நமக்கும் உணர்த்துகிறார். துல்லியமாக சொன்னீர்கள். அறிவின் உச்சத்தை தொடும்போது நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டேன் என்ற அகந்தை வராது. ஆமா, ஈகோ வராது. மாறாக இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் முன் எனது அறிவும் எனது மொழியும் எவ்வளவு சிறியது என்ற ஆழமான பணிவுதான் மிஞ்சும். வாவ்! நான் சொல்வதெல்லாம் ஒரு சிறிய முயற்சிதான். மொழியின் வரையறைகளுக்குள் நான் இதை கொண்டுவர போராடுகிறேன், என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்ற அவரது முழுமையான சரணடைதல்தான் இந்த இறுதி வரிகள். என்ன ஒரு அற்புதமான பயணம் இது! நாம இப்போ இந்த ஆழமான அலசலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பயணம் எங்கிருந்து தொடங்கியது என்று ஒரு முறை திரும்பி பார்ப்போம். கண்டிப்பா. முதலில் உங்கள் முன்னால் இருக்கும் திடமான பொருட்களுக்கும் வெற்றிடத்திற்கும் இடையிலான அந்த மாயத்திரையை விலக்கி இரண்டும் ஒன்றே என்ற குவாண்டம் அறிவியலில் நமது பயணத்தை தொடங்கினோம். ஆமாம். பிறகு அந்த முடிவற்ற பெருவெளியை நிரப்பியிருக்கும் அறிவின் பேரொளியை, அதாவது அந்த பெருஞ்சோதியை கண்டோம். சரி. அந்த ஒளி விண்வெளியில் மட்டுமில்லாமல் மனிதனின் வாடாத மனமலருக்குள் ஒரு ஒளிரும் மணியாக நம் பயங்களை அழித்து நம்மை குணமாக்கும் உளவியல் மருந்தாக இருப்பதையும் ஆழமாக உணர்ந்தோம். உண்மைதான். இறுதியாக இவ்வளவு பிரம்மாண்டத்தையும் உணர்ந்த ஒரு மாபெரும் கவிஞர் அதை விவரிக்க தன் மனித மொழியின் போதாமையை உணர்ந்து சிறுமொழி என பணிவுடன் வேண்டுவதில் வந்து நின்றோம். தகவல் பெருக்கத்தால் நிரம்பி வழியும் இன்றைய டிஜிட்டல் உலகில் நாம் எதையுமே எளிதாக தேடி பெற்றுவிட முடியும் என நினைக்கிறோம். ஒரு கூகுள் தேடலில் பிரபஞ்சத்தின் ரகசியம் கிடைத்துவிடும் என்ற மாயையில் இருக்கிறோம். ஆமா, எல்லாமே விரல் நுனியில் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இவ்வளவு தகவல்களுக்கு மத்தியிலும் நாம் ஏன் இன்னும் நிம்மதியில்லாமல் தவிக்கிறோம்? ஏன்? ஏனென்றால் அறிவைத் தேடும் பயணத்தில் வள்ளலாரின் அந்த சிறுமொழி என்ற பணிவு நம்மிடம் இல்லை. ஓஹோ, அந்த ஈகோ இல்லாம இருக்கிற தன்மை. நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டேன் என்ற அகந்தையை விட இந்த மாபெரும் அகிலத்தின் முன் எனது புரிதல் மிகவும் சிறியது என்ற பணிவே நம்மை அந்த மதிப்பாரிய மருந்தை நோக்கி கொண்டு செல்லும். 100க்கு 100 உண்மை. நாம தொடக்கத்துல பேசிய அந்த நுண்ணோக்கி மற்றும் சூப்பர் கொலைடர் நினைவிருக்கிறதா? ஆமாம். பிரபஞ்சத்தை அளக்க நாம பயன்படுத்தும் அந்த இயந்திரங்கள் எல்லாம் உண்மையில் நமது சொந்த மனதின் எல்லைகளை அளக்க பயன்படும் கருவிகள் தான். அந்த எல்லைகளை உடைப்பதே இந்த பாடலின் உண்மையான நோக்கம். மிகச் சரியான சுருக்கம். இப்போ இந்த அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையுடன் இதை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கேளுங்க. உருவமே வெற்றிடமாகவும் வெற்றிடமே உருவமாகவும் இருந்தால், அந்த எல்லையற்ற பெருவொளியின் பேரொளி நமது அகத்தில் உள்ள மலரிலேயே குடிகொண்டிருந்தால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நம் வாழ்க்கையின் தேடல்களுக்காக, நமது மன அமைதிக்காக, நமது எல்லா பதற்றங்களுக்கும் தீர்வு காண வெளி உலகத்தில் மற்ற மனிதர்களிடம், இணையதளங்களில் வேறு எங்கெங்கோ விடையை தேடி ஓடிக்கொண்டிருப்பது முற்றிலும் தவறான திசையிலோ? ஆழமான கேள்வி. பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது நீங்கள் ஏன் வெளியே தேடுகிறீர்கள்? தேட வேண்டியது வெளியிலா அல்லது உங்களுக்குள்ளேயா? இதை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.